ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேயர்களே, இன்றைக்கி நம்ம மிக முக்கியமாக பார்க்க போகிறது ஈரானுடைய நிலைப்பாடு, அமெரிக்காவுடைய நிலைப்பாடு ரெண்டுமே கொஞ்சம் அடுத்த கட்ட போர் நடக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஈரான் தன் கைவசம் வைத்திருக்கக்கூடிய அந்த ஹெர்மூஸ், ஈரானுடைய போர் திட்டம், ஹெர்மூஸ் நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் ஈரானுடைய உரிமைகளை மீட்பு, இதை ஈரான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த செய்தி நிரந்தரமாக நீங்கள் போரை நிறுத்திடணும்பா, நாங்கள் சண்டைக்கு வரப்போகிறதில்ல, அப்புறம் இது எங்களுக்கான உரிமை, முதல்ல பிளாக் ஹெட் எடுத்துருங்க. நம்ம நேற்று சொன்னது அதே தான், பிளாக் ஹெட்டை ரிமூவ் பண்ணிடுங்க, முதல்ல ஹெர்மூஸில் எல்லாமே போகட்டு, எங்களுக்குடைய உரிமைகளை கொடுங்க, உலக அளவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிருங்க, பணத்தை கொடுத்துருங்க, மற்றதெல்லாம் நம்ம அணு ஆயுதங்கள்லாம் குறித்து அப்புறம் பேசலாம் அப்படின்னு ஈரான் தெளிவாக சொல்லிட்டாங்க. இதை பார்த்த உடனே டொனால்ட் ட்ரம்புக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். சினத்தினுடைய உச்சகட்டத்துக்கு போய் கடுமையாக சத்தம் போட்டாராம். இப்போ ஈரான் என்ன நினைக்கிது அப்படின்னு பார்த்தா, நான் உளவியல் ரீதியாகவே தாங்கள் வெற்றி பெற்றதாக அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. இந்த போரில் யார் வெற்றி தோல்வி அப்படின்னு பார்க்கும்போது ஈரான் என்ன சொல்லுது, நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கோம், இவ்வளோ நாள் தாக்கு பிடித்து 47 வருஷமாக இவ்வளோ தடைகளாகி இவ்வளோ பெரிய இராணுவ சக்திக்கு எதிராக நான் இன்று வெற்றி பெற்றிருக்கோம்ல, இப்போ நாங்கள் தான் வெற்றி அப்படிங்கிற உளவியல் ரீதியாக அவர்களை ஒன்றும் செய்யலை. அவர்களுக்கு பாதிப்பு நிறைய இருக்குது, நிறைய பேர் இறந்து போனார்கள், கட்டமைப்புகள் போச்சு, 27 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு, அதையெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் சைக்காலஜிக்கலாக, அதாவது உளவியல் ரீதியாக நாங்கள் தோற்கவில்லை, எல்லா நிலைகளிலும் பாதிப்புக்கு உள்ளானாலும் நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் அமெரிக்கா இதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அமெரிக்கா மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை சந்தித்தது எல்லோருக்கும் தெரியும். அமெரிக்கா உள்நாட்டினுடைய விலைவாசி உயர்வு, நவம்பர் மாத தேர்தல்கள் அங்கே வரப்போகுது, எவ்வளவு காலம் அமெரிக்கா அந்த பிளாக் ஹெடை முற்றுகையிட முடியும்? இந்த காலகட்டத்தில் ஈரான் 32 கப்பல்கள் மூலம் எண்ணெய் பேரல்கள் மறுவழியிலே சென்றிருப்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, ஏன் இந்த போரை உடனே முடிக்கணும்னா, முதல் பாயிண்ட்டு அவர்கள்ட்ட ஆயுதமே இல்லை, ரெண்டாவது பாயிண்ட்டு எண்ணெய் விலை அமெரிக்காவில் இன்னும் 2-3 வாரம் ஆச்சுன்னா பயங்கரமாக கொதிநிலைக்கு போயிடும். அமெரிக்கா இன்ஃப்ளேஷன் அமெரிக்காவில் மக்கள் வாங்கும் திறனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. அது மட்டும் இல்லாமல் உலக அளவிலும் அமெரிக்காவுக்கு நெருக்கடி இருக்கிறது. அமெரிக்காவுடைய தோழர்களும் இந்த நெருக்கடியிலே சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஈரான் சொல்கிறத அமெரிக்கா கேட்கணுங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுவரைக்கும் 100, 200, 300 வருஷமாக நாம தான் இருந்தோம், இன்றைக்கி ஒரு சின்ன பையன் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்கிறது தான் இப்போ அமெரிக்காவுடைய அதிபருடைய கோபம். ஆட்களெல்லாம் கொலை செஞ்சு பார்த்தாங்க, குழந்தைகளையும் கொலை செய்து பார்த்தார்கள், பாலத்தை குண்டு வைத்து பார்த்தார்கள், அப்புறமா கர்கு தீவுகளில் இராணுவ நிலைகளை அழித்து பார்த்தார்கள், மக்களை கொலை செய்தார்கள், அப்புறமா அணு ஆயுத நிலைகளில் குண்டு போட்டார்கள், பங்கர் பஸ்டரு, ஒன்றுமே நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. அவங்கள்ட்ட உச்சபட்சமாக இருந்தது அந்த பங்கர் பஸ்ட் தான். இப்போ நான் இதுவரைக்கும் நடந்த தொகுப்பு தான் சொல்கிறேன். இப்போ அந்த பங்கர் பஸ்ட்டை நேற்று ஆல் இண்டியா, இது இன்டர்நேஷ்னல் நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, அதில் வெடிக்காத குண்டை எடுத்து இப்போ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் சீனா, இவங்க எல்லாரும் சேர்ந்து. இப்போ இனி அவன் பங்கர் பஸ்ட் கையில் வந்துருச்சு, அதை எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு இன்றைக்கி காலைல செய்தி வந்திருக்கு. இதுக்கு இடையில் ஜெர்மனுடைய அதிபர் பெடரர் சாஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் முற்றிலுமாக அமெரிக்காவே மதிக்கலைங்க என்று ஒரு படுமோசமான செய்தியை பேசியிருக்கிறார். அமெரிக்காவுக்கு அவங்க கட்டுப்படலைங்க, அமெரிக்கா சொல்ல கேட்கலைங்க, அமெரிக்காவை ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க அப்படின்னு தூண்டி விடுறார். அவர் தூண்டி விடலை, அவருக்கு அமெரிக்காவை இவரே நக்கல் பண்ணுறார். நான் சொல்லலப்பா, அமெரிக்கா உன்னை கண்டுக்கிடவே இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போர் இதுவரைக்கும் 42 நாட்கள் நடந்த தொடர் போர், இப்போ 60 நாட்கள் ஆயிட்டு. பிப்ரவரி 28, இன்றைக்கி 30ஆம் தேதி ஆயிட்டு. இதுவரைக்கும் அவர்கள் எந்த சாதித்தார்கள்? ஈரான்கிட்ட என்னத்தை சாதித்தார்கள்? அதுதான் இப்போ உலகம் கேட்குற. நீ வெற்றி பெற்றானா என்ன வெற்றி பெற்றான்? மக்கள் கேட்குற கேள்வி அதுதானே. ஆட்சியை மாற்றுவேன்னு சொன்னான், மாற்றலை. அணு ஆயுதங்களை காலி பண்ணுவேன்னு சொன்னான், காலி பண்ணலை. இப்போ அவங்ககிட்ட தான் சொல்லிகிட்டு இருக்கா. அணு ஆயுதம் காலி பண்ணால் அணு ஆயுதத்தை ஒப்படைக்கணும் ஏன் சொல்கிறா? நீ தான் எல்லாம் சொல்லிட்டு அழிச்சிட்டோன்னு சொன்னா. எவ்வளோ பெரிய பொய்யம் பாருங்கள். ஏன்பா அணு ஆயுதங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு சொல்கிறா அமெரிக்கா. அப்போ மறுபடியும் எதுக்கு அணு ஆயுதத்தை டீல் பண்ணுறா? அணு ஆயுதம் இல்லையே, 483 கிலோவும் அழித்து மண்ணோடு மண்ணாக நாசம் செய்ததாக சொல்கிறேன்.
அப்போ அணுகாயுதங்கள் இல்லாத இடத்துல மறுபடியும் அதை என்ரீச் செய்யப்பட்ட செறிவூட்டப்பட்ட சென்ட்ரிஃபியூஜ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாக் பைல்ஸை கேட்குறது தேவையில்லை. அப்போ அதையும் செய்யலை, ஆட்சி மாற்றமும் செய்யலை. ஹெர்மூஸையும் பிளாக் ஹெடை போட்டு வச்சுருக்கா. அது இப்போ அவங்க கையில் தான் இருக்குது. கற்கு தீவில் போய் இறங்கி உள்ள தரப்படைக்கு போகணும்னா போகலை. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை இனி தரைப்போரில் ஒருபோதும் ஈடுபட மாட்டார்கள். பட்ட பாடு போதும். F-16 போட்டாச்சு, எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் போட்டாச்சு, எல்லாம் போட்டு அடித்து நொறுக்கி அமெரிக்காவினுடைய அவ்வளவு கப்பல்களும் யுஎஸ்எஸ் கார்னி, யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு, யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன், யுஎஸ்எஸ் ட்ரிப்போலி, ஜார்ஜ் புஷ், யுஎஸ்எஸ் எல்லாமே சாண்டோஸ் எல்லாம் ஒன்றும் நடக்கலை. 13 தளங்கள் சவுதி அரேபியாவில், குவைத்தில், கத்தரில், ஜோர்டானில், எகிப்தில், அப்புறம் வேறு எங்கே ஈராக்கில், சிரியாவில், அப்புறமா பஹ்ரைனில், ஓமன், எல்லா இடத்துலையும் அடித்து பார்த்தீங்க. யுஏஇயில், துபாயில் எதுவுமே நடக்கலை. அப்போதான் இப்போ ஈரான் சொல்லுது, எல்லாம் பண்ணி எல்லாம் பார்த்துட்டீங்க, இன்னும் நாங்கள் தயாராக இருக்கோம், வாங்க அப்படின்னு கூப்பிட்டா. இப்போ இந்த போரில் யார் ஜெயிச்சா? இப்போ நாமளே சொல்லுங்கள். இப்போ அவங்கள அடித்து நாசம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படி இல்லைல்ல. இதுக்கெல்லாம் ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் நேற்று சொல்லியிருந்தோம். அவர் நேரடியாக போய் புட்டினை சந்தித்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. புட்டின் ஓப்பனாக சொல்லிட்டார். இப்போ அடுத்த கட்ட போர் அமெரிக்கா செய்யாது. ஏன் செய்யாது? முதல்ல அவங்கள்ட்ட ஆயுதங்கள் இல்லை. இரண்டாவது, அவர்கள்ட்ட ஆயுதங்கள் இருந்தாலும் கப்பற்படையில் கொசுப்படைகளை கொண்டு காலி செய்து விடுவார்கள். அதனால் அமெரிக்க கப்பல்கள் இந்த இடைக்கே வரல. ஓமனில் நிற்கி, அந்த பக்கம் இந்தியாவுடைய இந்திய பெருங்கடலில் நிற்கிது, அப்படி நின்றுட்டு இருக்காங்க, தவிர வரமாட்டுக்காங்க. ஒரு படத்தில் அவன் சொன்ன மாதிரி, உன் எல்லையே நீ பார்த்துக்கோ, என் எல்லையே நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன அடிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அச்சமான நிலையில் இருக்குது. அமெரிக்கா தரைப்படைகளை எடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கிடையில் மறுபடி நீங்கள் போர் செஞ்சால் என்ன நடக்கும்? இப்போ ஒரு ஆங்கில செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியுடைய தமிழாக்கம் என்னென்னா, இப்போ ஈரான் கேபிள்ஸ் அண்ட் ரீஜனல் டேட்டா ஹப்ஸு, இப்போது ஏராளமான 6க்கும் மேற்பட்ட பெரிய நிலைகளில் கடலுக்கு ஆழமான பகுதிகளில் போகுது. அந்த டேட்டா கேபிளில் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் ரொம்ப முக்கியமாக, ஸ்பெசிஃபிக்கலி தோஸ் இன்ஸ் யுஏஇ அண்ட் பஹ்ரைன் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ப்ரெஷரை உருவாக்கிறோம். இப்போ இந்த கல்ஃப் போரில் அமெரிக்காவுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போது இந்த போரை மீண்டும் அமெரிக்கா ஆரம்பித்தா இந்த கேபிள் ஃபுல்லாக அடித்து குண்டு போட்டு காலி பண்ணிடுவேன். கடலுக்கு ஆழத்தில் போகிற கேபிள் இருக்கு பாருங்கள். இப்போது if the Gulf states continue hosting US troops, அமெரிக்காவினுடைய இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒருவேளை ஈரானுக்கு எல்லா வழியும் இருக்குது. இதை அடிச்சாச்சுன்னா இம்பேக்ட் ஈரான் மற்றவங்கள அடிச்சுன்னா ஈரான் இந்த உலக அளவில் இருக்கக்கூடிய வெப்பு, குளோபல் வெப்பு, இது என்னத்துக்கெல்லாம் பயன்படும்? இந்த கேபில் கட் ஆகிட்டுனா நேஷ்னல் நெட்வொர்க்கு, டொமஸ்டிக் நெட்வொர்க்கு எல்லாமே சோரியாயிரும். ஹிஸ்டாரிக்கலி பிளாக்டு குளோபல் இன்டர்நெட், தி சப்ரஸ் ப்ரோட்டஸ்ட்ஸ். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கல்ஃப் நேஷன் முழுமையாக டேட்டா சயின்ஸ், டேட்டா என்ட்ரி, அதற்கு கூடிய அடுத்தடுத்த நெட்வொர்க்கு, இன்டர்நெட் எதுவுமே செய்ய முடியாது. மிலிட்ரி நின்று போயிடும், அரசு நின்று போயிடும், அரசாங்க பணிகள் நின்று போயிடும். இப்போது இதனுடைய கான்சிக்வென்ட்லி அமெரிக்காவினுடைய ஏராளமான அமேசான் போன்ற கம்பெனிகள், ஐபிஎம் போன்ற கம்பெனிகள், ஆராக்கிள் போன்ற கம்பெனிகள், மைக்ரோசாஃப்ட் போன்ற கம்பெனிகள் எல்லாமே பாதிக்கப்படும். இப்போ இந்த நிலையில் இந்தியா மற்றும் யூரோப்பில் இருக்கக்கூடிய ஏஷியன் ட்ரேட் ரூட்ஸ் இருக்குது பாருங்கள், இப்போ ரொம்ப சஃபர் ஆகிருக்கான். உட் சஃபர் மோர் இமிடியேட் எக்கனாமி. இந்த பொருளாதாரம் மட்டும் இல்லை, த கம்யூனிகேஷன் டேமேஜ். இப்போ ஒருவேளை ஈரான் அடித்தால், ஈரானுக்கு கூட அமெரிக்கா போர் செய்யாது, உடனடியாக இது அக்ரிமெண்ட் போடு, அப்படி போடாமல் என்ன போர் செய்ய வந்தால் உன்னுடைய பொருளாதாரம் உலகத்தையே நான் நாசம் பண்ணிடுவேன் அப்படின்னு அவன் கையில் விசேஷமான இருக்குது. அப்போ ஈரான் ஆசிய மண்டலங்கள் பாதிக்க மட்டுமல்ல, யூரோப் நாடுகள் பாதிக்க மட்டுமல்ல,
அமெரிக்க நிறுவனங்கள் பாதிக்க மட்டுமில்ல, கல்ஃப் கண்ட்ரிகள் எல்லாம் அழியக்கூடிய அளவிற்கு இந்த கம்யூனிகேஷன் டேமேஜ் செஞ்சால் ஈரான் இந்த கேபிள் வயர் சர்வ்டு இதை முழுமையாக காலி செஞ்சிடும். இப்போ இந்த மேஜர் கேபிள் ஈரான்கிட்ட இப்போ த்ரெட்டன் பண்ணக்கூடிய ஹெர்மூஸில், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸ்லன்னா ஆசியா ஆப்பிரிக்கா கனெக்டிங் சவுத் வெஸ்ட் இந்த முழுமையாக எஜிப்ட் வரைக்கும், அதுபோல் இந்த லேண்டிங் பாயிண்ட் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஓமன், கத்தர், சவுதி அரேபியா, இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த கேபிளில் ஃபால்கன் நெட்வொர்க். இந்த ஃபால்கன் நெட்வொர்க்கு ஒருவேளை கடல் அடியிலிருந்து அவர்கள் அழித்து விட்டால் இதனுடைய த்ரூ த கனெக்டிங் ஏஷியாவில் இந்தியா, ஸ்ரீலங்கா டு கல்ஃப் கண்ட்ரீஸ், அதே போன்று சூடான், ஆல் கல்ஃப் கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் ஈரான் எல்லாமே அடிஷன் நெட்வொர்க் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. இந்த இன்க்ளூடிங் ஏ சிஸ்டம் லேட் பை கத்தார் ஒரிடோ. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, மறுபடி தரைப்போரை நீங்கள் செய்தால், கடல் போரை செய்தால் இந்த கம்ப்ளீட்டாக நான் நாசம் செஞ்சிருவேன், அழித்துருவேன். அழிச்சிட்டுனா அமெரிக்கா ஒன்றுமே செய்ய முடியாது. அமெரிக்காட்ட ஏற்கனவே போர் செய்யக்கூடிய பலங்கள் எல்லாம் போய்விட்டது. இதனால் என்ன ஆகும், அன்பிரசன்டட் டிஸ்ரப்ஷன் டு குளோபல் எனர்ஜி சப்ளை, இதுவரைக்கும் நடக்காத அளவிற்கு ரீஜனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குளோபல் சப்ளை எல்லாம் காலியாயிரும். அது எதில் காலியாகும், இன்க்ளூடிங் அமெரிக்காவுடைய நிறுவனமான அமேசானுடைய வெப் சர்வீஸ் டேட்டா சென்டர் எங்கே இருக்குது, இன் பஹ்ரைனில் இருக்குது. அதே மாதிரி யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் அவர்களுடைய அமேசான் வெப் சர்வீஸ் டேட்டா சென்டர் பஹ்ரைன் அண்ட் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்குது. அதனால் இப்போ அமெரிக்கா சிக்கப்பட்டு கொண்டது. அமெரிக்கா இப்பொழுதுக்கு ஒரே வழி தற்காலிக போர் நிறுத்தம் அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம். நீ எது வேணாலும் பண்ணிக்கோ, திறந்து விட்டுரு, கலெக்ஷன் பண்ணுறவன் பண்ணட்டு அப்படின்னு தான் போகணும். இந்த பிளாக் கார்டை எடுத்துடணும். நீ மறுபடியும் அமெரிக்கா தப்பு செஞ்சு ஹெர்மூஸை அடித்து கப்பலை கொண்டு தரார் பண்ணால் அதை அடிக்க மாட்டாங்க, வாய்ப்பில்லை. நான் சொல்லக்கூடிய குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேட்டா சயின்ஸ் சென்டர், அமேசான் வெப் சர்வீஸ் சென்டர், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இது எல்லாமே இட் ஹேஸ் brought unprecedented disruption to the global energy supply. அது மட்டும் இல்லை, ரீஜனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பாதிக்கும். அப்போ அமெரிக்கா விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் மாட்டிக்கொண்டு சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த போரில் இப்போ சொல்லுங்கள், யாருடைய கை ஓங்கியிருக்கு, யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை நீங்களே முடிவு பண்ணுங்க. அடுத்த செய்தியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.